வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. வேடன் யார்? இந்த வேடன் ஒரு வேடனுக்கு எதிராக ஏன் அரசாங்கம் இந்த அளவுக்கு பதைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உங்களுக்கே தெரியும், வேடன் கேரளாவில் இருக்கக்கூடிய ராப் பாடகர். கேரளா ராப் பாடகர்னு சொல்கிறோம். ஆக்சுவலி அவர் ஈழத்தமிழ் பூர்வீகமாக கொண்ட ஒரு தோழர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க அம்மா ஈழத்தமிழர். அதையே தன் பாட்டில் சொல்கிறார். ஜாஃப்னாவில் இருந்து ஒருத்தி நீ துரத்தி விட்ட, அது பருத்தி இல்லை நெருப்பு தீ அப்படின்னு அவர் பாடும்போது ரத்தம் கொதிக்குது. அதாவது அவரை நம்ம எப்படின்னா ஈழத்தமிழர், மலையாளி, பழங்குடியின, ஒடுக்கப்பட்டோர் ஆதரவாளர், இந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள மட்டும் அழைக்கிட முடியாது. உலகெங்கும் ஒடுக்கப்படுபவர்கள் எந்த அடிப்படையில் இருந்தாலும், மொழி அடிப்படையில், இன அடிப்படையில், தேச அடிப்படையில், சாதி மதம் அப்படின்னு எந்த அடிப்படையில் இருந்தாலும் அதற்காக குரல் கொடுக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கருப்பு நிறம் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு பாடகராக இருக்கிறார், ராப் பாடகர். அவருடைய சிம்டம்ஸு, பாடி லாங்குவேஜ் எல்லாரையும் பார்த்து இது பாப் மார்லி ஸ்டைலே அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாப் மார்லிக்கும் ஒரு ஒடுக்குமுறை, ஒரு அரச பயங்கரவாதத்தால் அந்த காலத்தில் வந்தது. ஆனால் இவருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இவருடைய இந்த லைஃப் ஸ்டைல், இவருக்கு வரக்கூடிய அந்த தொந்தரவுகள், இதை பார்த்தாலே எதையெல்லாம் நாம் பேசக்கூடாது, ஒரு இந்திய குடிமகன் எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்குது, அதிகார வர்க்கம் நினைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருப்பின விடுதலை பற்றி பேசாத, கருப்பை பிரைடா பேசாத, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை, சாதி ஒழிப்பை பற்றி பேசாத. அவர் சொல்றாரு, பறையன்னும் பானந்தன்னும் புலையன்னும் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டைல், அந்த ரா பாடக ஸ்டைலில் நிறுத்தி நிதானமாக இருக்காது. பாடுங்க, பறையன்னுடா பானந்தன்னடா புலையன்னுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் பாடுறாரு. சாதி ஏன் மயிருக்கு சமம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அப்ப சாதிக்கு எதிராக, சாதி ஒழுங்குக்கு எதிராக பேசினா, அந்த சாதிய அமைப்பினுடைய கட்டமைப்பை செங்கல் கொண்டு தகர்த்து அதை ஒண்ணுமில்லாமாக்க யாராவது முயற்சி செஞ்சா இவங்களுக்கு கோபம் வருது அதிகார வர்க்கத்துக்கு. அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஜாஃப்னாவில் இருந்து ஒருத்தி அப்படின்னு பேசணுன்னே, என்னடா ஜாஃப்னா, ஈழத்தமிழர் அங்கிருந்து துரத்தி விட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் பேசுறான், டென்ஷன் ஆகிறாங்க. ஈழத்தமிழர்கள் அங்க சிங்கள பேரினவாதத்தால் அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, அவங்களுடைய சொந்த தாய் நிலத்திலிருந்து அவங்க தூக்கி எறியப்பட்டாங்க. இது ஒரு வரலாறு. இந்த கருப்பு நிற தாய், அந்த ஈழத்தாய், அந்த தமிழ் தாய் அவள் பாதிக்கப்பட்டால் அதுல உருவானவன் தான் நானுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவன் அனுபவித்த வலி வேதனையை தன்னுடைய இசையாக, பாடலாக, அதை இந்த சமூகத்துக்கான செய்தியாக அவர் சொல்றாரு. இதுல ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இந்த அதிகார வர்க்கத்துக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியல. ஈழத்திலிருந்து துரத்தப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்றான். அவன் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனா இன்றைய ஈழத்தமிழர்கள் 20-19 வயசு பசங்க ஃபுல்லா விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் அப்படின்னு சினிமா ரசிகர்களா போயிருக்கான். இல்லாட்டி முருக பக்தர்கள், கடவுள் பக்தர்கள், கோவில் கட்டுறதுங்கிற மாதிரி நிறைய பேர் போறான். இன்னைக்கு இந்த 2000ங்களுக்கு பிறகு பிறந்த ஈழத்தமிழர்களுக்கு கூட அரசியல் உணர்வு இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. அங்க நிறைய ஒரு முதிர்ந்த அரசியல் பெற்ற ஈழத்தமிழர்கள் சொல்றாங்க, ஐயோ நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அந்த உணர்வு இல்லை என்ன அப்படின்னு. ஏன்னா அந்த 80கள், ஆனா அவன் ஈழத்துல பிறக்கல, இல்ல முள்ளி வாய்க்கால்னா என்னன்னு தெரியல. இன்னும் சொன்னா 2009க்கு பிறகு பிறந்தவனுக்குலாம் சுத்தமா தெரியல. அவன் வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டான். அப்படி ஒரு குரூப் இருக்கிறான். ஆனா ஈழத்திலிருந்து வந்த இந்த பிள்ளைக்கு, கேரளாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கு. டேய், எங்களை ஒடுக்குனீங்க, எங்களை அடிச்சிங்கன்னு அதை பேசினா அதிகார வர்க்கத்துக்கு கோவம் வருது. பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுறான்டா, எங்க ஈழ மக்கள் மாதிரியே அங்க பாலஸ்தீன பாதிக்கப்படுறா, எங்களை அடிக்கிறீங்களா, அதை பேசினா இங்க உள்ள அதிகார வர்க்கத்துக்கு கோவம் வருது. சாதி ஒழியணும்னு பேசக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா பேசக்கூடாது, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா நான் தமிழன் தாண்டான்னு சொல்லி பேசக்கூடாது, பாலஸ்தீன மக்கள் அங்க ஒடுக்கப்படுறாங்கன்னு அந்த தேசிய விடுதலைக்கு ஆதரவா பேசக்கூடாது. இதையெல்லாம் பேசுகிறார். அதுவும் ராப். இதையெல்லாம் பேசுவது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது, கோபத்தை வரவழைக்கிறது. அடுத்தபடியாக அவர்களுக்கு எரிச்சல் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராப் இசை. நம்ம அறிவு, இங்க தம்பி அறிவு பாடுவார் தெரியுமா, எங்களை சொல்லி படிக்க வைத்த பயணிகளுக்கு ஜாதி எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பீடா பாடுவாங்கல்ல. கிட்டத்தட்ட ஹிப்ஹாப் தமிழாவும் அதே ஸ்டைல் தான். ஒரு மாதிரி தாங்க சொல்ல வந்த ரொம்ப விதம், நான் அவளை காதலித்தேன், அவளை என்னை சேதித்தால் ஆனந்த் விட்டும், நான் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை, ஆனால் என்ன செய்ய, ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி பாடுவாங்க. அந்த வரிகள் எக்ஸாக்டா வரிகள் நமக்கு தெரியல, ஆனா ரொம்ப அதன் மூலமாக ஒரு அரசியலை புகுத்துவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பெருமையா பேசுவாங்க, சாதி கொடுமைகளை ஒழிக்கணுங்கிறத பத்தி பேசுவாங்க, ஆண் பெண் சமத்துவம் குறித்து பேசுவாங்க. இந்த ராப் இசை மூலமாக இன்றைய இளைஞர்கள் நிறைய முற்போக்கான கருத்துக்களை சொல்றாங்க. அதே பேட்டர்ல தான் நம்ம தம்பி வேடனும் வேட்டையாடுறாப்ல. அதே ஸ்டைல்ல மேடையில பேசுறது அங்குள்ள மக்களுக்கு கொண்டாடுறான். அந்த ஸ்டைலு, அந்த மேனரிசம், அந்த பாடி லாங்குவேஜ், அது மூலமா அந்த கருத்து அந்த எளிய மக்கள்கிட்ட, அரசியல் படுத்தப்படாத இளைஞர் கூட்டத்திடம் போய் சேருது. அதுதான் பதறாங்க. தொடக்கத்துல சிபிஎம் கவர்மெண்டே இவர் மீது கேஸ் இந்த மாதிரிலாம் போட்டு, அதுக்கப்புறம் இல்ல இவர் மீது உண்மையிலே கஞ்சா வழக்கு இதெல்லாம் இருந்தா
அது வந்து சட்டப்படியாக அவர் கொண்டு வரட்டும்னு சொல்லி அவரை வெளியில விட்டுருக்காங்க. ஸோ இவருக்கு வரக்கூடிய இளைஞர் கூட்டம்ங்கிறது அதிகார வர்க்கத்தின் கண்ணை உறுத்துகிறது. அதுவும் சங் பரிவாருக்கு எதிராக பேசுறாரு, மதவாத உணர்வுக்கு எதிராக பேசுகிறார், சமத்துவத்தை பேசுறாருங்கிறப்ப என்னடா இவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு கூடுதுன்னு. இது கேரளா தமிழ்நாடு ரெண்டும் சேர்த்து இருக்கே, ஈழத்தையும் சேர்த்து பேசுதே, இது சவுத் இந்தியா முழுக்க பரவிட்டா. அதை அந்த தம்பி வேடன் சொல்றாப்ல, இது வெறுமனே கேரளா பிரச்சனை இல்லை, இது தென்னிந்தியாவுக்கே பரவும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப தென்னிந்தியா முழுவதும் ஒரு சமூக நீதி சமத்துவம்ங்கிற அந்த உணர்வு வந்துடுமோ? ஏன்னா உங்கள் மேடை பிரச்சாரத்தை விட ஒரு பாட்டு இசை மூலமா அந்த கருத்து வந்து இளைஞர்கிட்ட போய் சேரும். அவன் விஜய் பாட்டு, அஜித் பாட்டு, ஜிவி பிரகாஷ் பாட்டு கேட்குற மாதிரி மைக்கை போட்டுட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுல தமிழ் உணர்வு, ஈழத்தமிழ், பாலஸ்தீன, இஸ்ரேல், அமெரிக்கா, ஏகாதிபத்தியம், இந்தியா அப்படி இப்படின்னு அவன் கேட்கிற வார்த்தையை அவன் டக்குன்னு கேட்பான். சரிதானே அவர் பேசுவது அப்படின்னு கேட்ட உடனே தான் சங் பரிவார்கள் இவரை குறிவைக்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். இவர் மீது என்ன பண்ணுவாங்க அவங்க உடனே? பெரும்பாலான கஞ்சா வழக்குகள் புனையப்பட்ட வழக்காக தான் இருக்கும். பெரும்பாலான வழக்கில் இந்த அரசியல் வழக்காக தான் போடுவாங்கிறது பொதுவாக அவர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அதை சட்டப்படியே வெளியே வரட்டும்னு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, புலிப்பல்ல செயின்ல அப்படி போட்டிருக்கிறாரு. இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த புலிப்பல் செயின்ங்கிறது சட்ட வன பாதுகாப்பு சட்டம் அது இதுன்னு சொல்லி இது பண்றாங்க. இதனால இவர் வழக்கம் போல தேச துரோகி இவர் அப்படிங்கிற மாதிரி இவர் மீது விமர்சனங்களை வலதுசாரிகள் வைக்கிறாங்க. இவருக்கு ஆதரவாக மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏன்பா இந்த 2011 மோகன்லால் இது யானை தந்தத்தை வச்சிருந்தாருன்னு சொல்லி ஒரு வழக்கு வந்துச்சு, அந்த வழக்கினுடைய ரிசல்ட் என்ன, அந்த வழக்கு ஹியரிங் என்ன போயிட்டு இருக்கு, என்ன தண்டனை மோகன்லாலுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இதுவரையும் பதில் இல்லை. யானை தந்தங்களை அடுக்கி வச்சிருந்தாங்கன்னு விமர்சனம் வந்தது மோகன்லால் மீது 2011. அதற்கு பிறகு இந்த பாஜக நடிகர் ஆதரவு நடிகர் நம்ம சுரேஷ் கோபி எம்பியாலாம் இருக்காரு, அவரு வந்து இதே மாதிரி புலிப்பல் விவகாரத்துல அவர் மீது விமர்சனம் வந்தது. அவரும் புலிப்பல் வச்சிருந்தாரு, அது என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. பதில் இல்லை. இதெல்லாம் யார் கேட்கிறா? சிபிஎம், சிபிஐ, எம்எல் மூவ்மெண்ட், காங்கிரஸோ கேட்கல. இவருக்கு ஆதரவாக பொதுவான இளைஞர்கள், 18-20 வயது இளைஞர்கள். பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள், காலேஜ் பையன், ஸ்கூல் பையனாலே ஏதோ ஒரு சினிமா நடிகனுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம் இல்ல. ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியலை பேசுகின்ற ஒரு ராப் பாடகனுக்கு பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. அதுதான் அரச பயங்கரவாத கண்ணை உறுத்துது, அதிகார வர்க்கத்தின் கண்ணை உறுத்தி இருக்கிறது. இவருக்கு ஆதரவா மக்கள் வாதாடுறான், மக்களே வக்கீலாகிறான். வேடனுக்கு ஆதரவா என்ன புலிப்பட வச்சிருந்தாரு, மோகன்லால் வைக்கலையா, சுரேஷ் கோபி வைக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஆதரவை கண்டு சினிமா பிரபலங்கள், கேரளாவின் மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் மம்முட்டி இவருக்கு ஆதரவா இருக்காரு. ஏம்பா வலிமிகுந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுறான், இதுவரையும் பேசப்படாத மக்களுடைய உரிமை குரல் அவன் பேசுறான், ஏன்பா கோப்புறீங்க கேட்கிறாரு. மம்முட்டி பேசின உடனே பிருத்திவிராஜ் அவர்கள் இவருக்கு ஆதரவா பேசியிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இவருக்கு பின்னாடி எந்த ஒரு கட்சி பின்புலம் இல்ல, அரசியல் பின்புலம் இல்ல, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்ல, பொதுவான இளைஞர்கள் திரண்டு நிக்கிறாங்க. எந்த தலித் மூவ்மெண்ட் இவர் பின்னாடி இல்ல, பழங்குடியின அமைப்பு இல்ல. ஆனா இவர் பின்னாடி தமிழ்நாட்டில் கூட்டம் இருக்கு, ஈழத்தமிழர்கள் ஆதரவு இருக்காங்க, கேரளா மலையாளிகள் கொண்டாடுகிறாங்க. அப்ப இப்படி ஒரு பொதுத்தன்மையுடன் பாசிசத்துக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக, சாதியவாதத்துக்கு எதிராக, ஆண் பெண் சமத்துவத்துக்கு ஆதரவாக ஒரு கருப்பின தோழன் கருப்பின ஆதரவுடன் பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுறாரு அப்படிங்கிறது அதிகார வர்க்கத்துக்கு இளைஞர்கள் அரசியல் பட்டு விடுவார்களோ, அதுதான் பிரச்சனை. தனிப்பட்ட வேடன் ஒருவன் ஒரு பொலிட்டிக்கல் சிந்தனையுடன், ஒரு சிவப்பு சிந்தனையுடன் இருப்பது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவனுடைய ரிவீச் வந்து பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய அரசியலற்ற இளைஞர்களை அரசியல் படுத்தி விடுமோ, ஏன்னா அதுதான் பிரச்சனை. இளைஞர்களை அரசியல் படுத்திட்டீங்கன்னா அவன் இந்த விஜய் பின்னாடி, அஜித் பின்னாடி, இந்த சினிமா நடிகர்களுக்கு போய் ஓட்டு போடுற அந்த கூட்டமா இருக்க மாட்டான். அவன் சிந்திக்கிறவனா மாறிடுவான். உலக பொருளாதாரம் பேசுவான், பாலஸ்தீன விடுதலை பேசுவான், ஏதாவது சினிமா நடிகை பேசுவான், பதிலுக்கு அவன் கேள்வி கேட்பான். தலைவா இப்போ WHO இருந்து ட்ரம்ப் விளையிருக்காரு, இதனால இந்தியா பாதிக்குமா, இது என்ன பிரச்சனை, இன்னைக்கு சிறுபான்மையினருக்கான இஷ்யூ, இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவான். ஸோ அந்த இளைஞர்களை அப்படியே வச்சிருந்தாதான் சினிமாக்காரன் முன்னாடி விசிலடிச்சுட்டே கிடப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக வேடனுக்கு பின்னாடி உருவாகுதான் அவங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் இவர் ஒரு கோவில் திருவிழாக்கள் எல்லாம் அவர் கூட்டு பாட வைக்கிறாங்க. அங்க அவர் ராப் இசை பாடுறாரு. அப்ப இந்த கேசரி பத்திரிகைன்னு அது ஒரு பிஜேபி பத்திரிகை கேரளாவில், அதனுடைய ஆசிரியர் அவர் பேர் வந்து என்ஆர் மது. அவர் சொல்றாரு, ஏன்பா இதுக்கு நீ கேப்ரா டான்ஸ் கூப்பிடுறவனை கூப்பிட்டு கேப்ரா டான்ஸ் ஆடலாமே, ஏன் இந்த ராப் இசையெல்லாம் பாடுறீங்க, ராப் இசை இது என்னது, இது ராப் யூரோப் அப்படின்னு. அந்த இசையின் மீது அவருக்கு அவ்வளவு விருப்பு. ஏன்னா அது ஒரு அடித்தட்ட மக்களுக்கான அரசியலை அந்த இசை பேசுது. பாப் மாரிலிருந்து ஆப்பிரிக்க பழங்குடிகள், கருப்பின அரசியல் பேசுது. பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டோர், தலித் அரசியல் பேசுறவங்க இந்த ராப் இசையை இப்போ பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு மாதிரி அந்த இசையை பயன்படுத்துறவர்கள் எல்லாருமே ஒரு கருப்பா இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டோர் அரசியல் பேசுபவர்களா இருந்தோடனே அந்த ராப் இசையை அருவருப்பாக அந்த கேசரி பத்திரிகை ஆசிரியர் பார்க்கிறார். வேற இசை அவங்களுக்கு புனிதமா இருந்திருக்கும், ராப் இசை ஒரு மாதிரி கத்திக்கிட்டு கித்திக்கிட்டு கண்ணங்கரையே நின்றுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாட் இஸ் திஸ் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்குறாங்க.
ஆனா இவருடைய இசையே நீங்க உருவாக்க வைத்திருக்கக்கூடிய சாதி ஒழுங்கு இதை உடைப்பதுதான். சாதியை ஒரு ஒழுங்கா உருவாக்கி இவன் மேல இவன் கீழன்னு வச்சிருக்கீங்களே, அந்த ஒழுங்கை உடைப்பதுதான் இந்த ராப் இசை, இவருடைய இசை செய்கிறது அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டியது. அதே போல ஒருத்தர் கவுன்சிலர் ஒருத்தர் டென்ஷன் ஆயிருக்காரு. பாலக்கோடு மினி கிருஷ்ணகுமார் அவர் சொல்லியிருக்கிறது தான் முக்கியம். இவர் மோடிக்கு எதிராக பேசுகிறான், தேச துரோகி, பிரதமருக்கு எதிராக பேசுறான். ஆனா உனா ஒரு கருத்து சொன்னா உடனே பிரதமரை விமர்சிக்கிறாங்க. இதுதான் அவங்க வைக்கிறது. இதை பாலக்கோடியில் உள்ள மினி கிருஷ்ணகுமார்ங்கிற ஒரு கவுன்சிலரும் அந்த விமர்சனத்தை மோடிக்கு எதிராக அவங்க பேசுறாங்க அப்படின்னு. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கு? மோடியோட தூக்கம் போச்சு. இந்த ராப்பாடகன் கத்துற கத்துல அலறல இளைஞர்கள் கூடுற கூட்டத்துல மோடியோட தூக்கம் போயிருக்கு. பாஜக கருத்தியலாளர்களை பந்தாடுகிறான் இந்த வேடன். அதுதான் உண்மை. அது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த புலிப்பல் வச்சிருந்தாரு, அவர் அது வச்சிருந்தாருன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்து மோடிக்கு எதிராக பேசுறாரு, தேசத்துக்கு எதிராக பேசுறாருன்னு வழக்கம் போல இவர்கள் மீது விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் வென்று வருவார்னு பினராயி விஜயனே சொல்றாரு. இவர் மீது என்ன வழக்கு தப்பு செஞ்சு வழக்கு போட்டிருந்தா அதை வழக்கு சட்ட ரீதியா வந்துட்டு போகுது. நீ என்ன பெரிய இது கேஸ் போடு, வழக்கு போடு, சட்ட ரீதியான நான் எதிர்கொள்ளட்டும்னு தொடக்க காலத்தில் இவருக்கு கொஞ்சம் எதிராக இருந்த சிபிஎம் கவர்மெண்ட்டே இப்போ அவருக்கு ஆதரவாக மாறக்கூடிய சூழலை பார்க்குறோம். அப்புறம் சரஸ்வதிங்கிற ஒரு வலதுசாரியினர் இவர் போட்டிருக்க ஆடை குறித்து அவ்வளோ கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்று சங் பரிவார் மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு எளிய தோழன், ஒரு கருப்பு நிறத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு நெருப்பு தோழன், ஒரு ஈழத் தமிழன், மலையாள பழங்குடியினர்களுக்காக, மலையாள ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழன் இசையை ஆயுதமாக்கியிருக்கிறான். இசையை மூளையை கிளர்ச்சி ஊட்டி போதை ஊட்டுகின்ற வேலையை கமர்ஷியலாக செய்கின்ற பலருக்கு மத்தியில் இசையை புரட்சிக்கான ஆயுதமாக, சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக இந்த வேடன் மாற்றியிருக்கிறான் என்பதே இவருக்கு வருகின்ற எதிர்ப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை எடுத்து சொல்லதான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.